இல்லை இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா செல்வராகவன் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் போயிட்டார். அவர் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ சொல்லலாம். இங்கே 3 பேர் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷுக்கு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துள்ளுவத இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்டில் வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார். செல்வராகவன் படிக்கும்போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டிலே அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லைப்பா, அவர் தானே மாமா தானே அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட்டு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சுருந்தேன்னா, அப்பாடி சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நம்ம அதிகமாக பேசணும், நிறைய பேசவா, டைம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாதா சாமின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவியூ ஷோவுக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே ஹைன்னு வந்தார். அப்படியே அந்த புக்கு தூக்கி அப்படியே ஸ்டைலாக விட்டு எறிஞ்சார். அப்படியே உட்காந்துட்டார். அப்பா நோ காலேஜ். என்னடா செகண்ட் இயர் தானே போயிருக்க? இல்லைப்பா நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்குங்கிறது ஏன்னா அந்த என்ஜினியர் ஷீட் வாங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். அப்பா நீ என்னடா சொல்கிற? இல்லைப்பா சினிமா தான். அப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷனல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாமல் சடனாக யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமேன்ட்டு. தம்பி, சினிமா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்திலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது. ஒன்று இன்னைக்கு எங்கேயாவது பியூனா போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் அவனை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விடுறேன். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டார். பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இதுக்கு இடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போனான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சுருந்தேன். அவர் என்னை நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறீங்களா? நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, சினிமா தான். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொன்னவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன உன் மகன் எனக்கு எப்பயா திட்டுறது? ரவிக்குமார்ட்டெல்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். என்னைக்காவது வச்சுக்கையாவுங்க, நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை. கோவப்பட்டா ஓ மகனை நான் எப்படி திட்டுறது? இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவன் காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்ட ஃபோன் வருது. என்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கியா, என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது, ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் என்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளோட இருப்பாங்களா, நம்மளோட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படித்தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டராக வருவாருன்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? யார்கிட்டையும் ஒரு ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயே இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துளு உதவிமை எடுத்து முடித்ததுக்கப்புறம்
காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் எப்படித்தான் நினைக்கிறேன், எங்கள் வீட்லேயும் எப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேற்று வந்துட்டுருக்க? இல்லைப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும், கேட்பீங்களா? இன்னும் நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்னைக்கு அப்படின்னா, சரி சொல்லி கேட்போம் அப்படின்னு இன்னும் படன்னு ஒரு கதையை சொல்லுவது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாருமா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிடுச்சு. எங்கே சுவிட்சை தட்டினா எங்கே விளக்கு எரியும்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு இருக்கு, இவங்க அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சோ, வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும்? இந்த கதையை படம் எடுக்கணும். யாரு? நீங்கள் தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்ணுறது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி. அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இங்கே அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவன் யாருக்கும் ஒர்க் பண்ணலையாமா, இது பணம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி முன்ன இப்போ எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5. கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யார் யாருக்கும் கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டீங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு இவரும் அப்படிதான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து, தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா, விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னா, டைரக்ஷன் கோர்ஸ். இதுக்கு எதுக்கு நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்லேயே 3 விஸ்காம் இருக்க. யார்கிட்டையாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன படம்ப்பா? திருச்சி டம்பல் இல்லைடா, அங்கே அடுத்த படம் அருண் மாதேஸ்வரன் பண்ணது என்னது, கேப்டன். இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப அப்பவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல் இருக்கு, நல்ல பையன்தான், நல்லா வந்துடுவான் போல் இருக்குன்ட்டு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. உண்மையிலே தனுஷுடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லம் தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடன்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்கள், இத்தனோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானேப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. இது என்ன, அந்த ஃபோட்டோவே இங்கே இருக்கு போல இருக்குது. இது எப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காமல் வச்சிருக்காரு. இந்த குழந்தை தான் இங்கே ஒரு இந்த துண்டில் போட்டு, இது ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டலு, அங்கே வந்து அந்த துண்டில் இருக்கிற குழந்தை ஒரு நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த ஸ்டேஜ். என் நிலைமையில் நீங்களாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன்.
போராட்டம்னா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. இந்த சினிமா தான் துரத்தி துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளோட கெட்டிக்காரன், நம்மளோட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்ய ராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்னைக்கு வரைக்கும் நான் அதிலிருந்து மாறவே இல்லை. இந்த படத்தில் எல்லாருமே அப்படித்தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேமில். எந்த ஃப்ரேம்லையுமே யாருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குன்னு எல்லார் வாயிலிருந்து வருது. ஹைதராபாத்லேயும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும், அதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸு, நன்றி.